ஆப்ஜெக்ட் எப்படி எடிட் பண்றது, அதாவது கர்வ் பண்ணி எடிட் பண்றோம் இல்லைங்களா, அதை பத்தி சொல்ல போறேன். மற்றும் க்ளோஸ் பாத்தை பத்தி சொல்ல போறேன். ரெக்டாங்கிள் ஒன்று கிரியேட் பண்ணிக்குவோம். ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணிக்கிறீங்க. இதை நம்ம வந்து இப்போ எடிட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சேவ் டூல் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண முடியாது. இது எடிட் பண்ணணும்னா அரேஞ்சில் கன்வெர்ட் டு கர்வ்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா மட்டும்தான் எடிட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கிறதுக்கு உங்களால் முடியும். நீங்கள் பேசிக்காக கிரியேட் பண்ணுற அந்த ரெக்டாங்கிள், ஓவல், ஸ்டார், எல்லா டெக்ஸ்ட்டு எல்லாமே நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கிற கன்வெர்ட் டு கர்வ்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் ஆப்ஜெக்டை எடிட் பண்ண முடியும். இந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்க்க போகிறது அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கிற கன்வெர்ட் டு அவுட்லைன் டு ஆப்ஜெக்ட். இப்போ இந்த ஆப்ஜெக்டில் நீங்கள் வந்து அவுட்லைன் கொடுத்துருக்கீங்க. நம்ம அவுட்லைனை வந்து இப்போ இந்த அவுட்லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த அவுட்லைன் நம்மளால் எடிட் பண்ண முடியாது. இப்போ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா சும்மா ரவுண்டட் கார்னர் தான் ஆகும். இந்த அவுட்லைனோட இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, இதை எடிட் நினச்சிங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா அரேஞ்ச் மெனுவில் கன்வெர்ட் டு அவுட்லைன் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இது 2 ஆப்ஜெக்டாக பிரிஞ்சிருக்கும். முதல்ல ஒரு ஆப்ஜெக்டாக இருந்துச்சு, இப்போ 2 ஆப்ஜெக்டாக இது பிரிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் இது எடிட் பண்ணிக்க முடியும். சேவ் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணால் எவ்வளோ தூரம் வேணாலும் இதை எடிட் பண்ணிக்க முடியும் உங்களால். ஓகேங்களா. லைனை எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு அரேஞ்சில் இருக்கிற கன்வெர்ட் அவுட்லைன் டு ஆப்ஜெக்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது க்ளோஸ் பாத். நான் ஆல்ரெடி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆப்ஜெக்ட் இந்த ஏரியா இந்த ஏரியா இந்த ஏரியா இந்த ஏரியாவெல்லாம் எம்டியாக இருக்குது. இப்போ அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டு அரேஞ்ச் மெனுவில் க்ளோஸ் பாத் செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் இட் நோட்ஸ் வித் ஸ்ட்ரெயிட் லைன் அது ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா எல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக எல்லாத்தையும் க்ளோஸ் அந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கும். அதுவே அந்த அரேஞ்ச் மெனுவில் க்ளோஸ் பார்த்து அடுத்த ஆப்ஷனாக இருக்கிறது வந்து க்ளோசிஸ்ட் நோட் வித் கர்வ் லைன்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா அது அந்த அப்ளை ஸ்ட்ரெயிட் லைனில் க்ளோஸ் பண்ணிச்சு இல்லைங்களா, அதே மாதிரி கர்வ் லைனில் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணும். கிளிக் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, கர்வ் லைன்ஸ் அதோட ஷேப் எந்த மாடல் இருக்கோ அந்த மாடலுக்கு தகுந்த போல் க்ளோஸ் பண்ணிக்கும். அடுத்த ஆப்ஷனாக இருக்கிறது அரேஞ்ச் மெனுவில் க்ளோஸ் பாத் கிளிக் பண்ணுறீங்க. ஸ்டார்ட் டு எண்ட் வித் ஸ்ட்ரெயிட் லைன் செலக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே எண்டிங் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக அது வந்து தானாக கிரியேட் பண்ணிக்கும். அடுத்தது அரேஞ்ச் மெனுவில் க்ளோஸ் பாத் ஸ்டார்ட் டு எண்ட் வித் கர்வ்ஸ் லைன் செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ அதுவே ஆட்டோமேட்டிக்காக கர்வ் லைனாக கன்வெர்ட் பண்ணிக்கும்.